வணக்கம், வெல்கம் டு சைக்ளோன் ட்ரிப். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வாங்கியிருக்கேன் இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோ வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோ. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோ. ஸோ இந்த கோப்ரோ கூட பார்த்தீங்கன்னா இந்த உலான்சின்ற மவுண்ட் பார்த்தீங்கன்னா அலுமினியம் மெட்டல் மவுண்ட்டு. இது கூட பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனோட அடாப்டரும் வந்து இதுலேயே அசம்பிள் ஆயிருக்கு. ஸோ நமக்கு அடாப்டர் தனியாக ஒட்ட தேவையில்லை. இது அப்படியே செட்டாக ஃபிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருந்து இந்த மவுண்ட்ஸ் வாங்கிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ வாங்கும்போது அது கூடவே வந்தது. இந்த மவுண்ட்ஸ் எல்லாம் நான் ஆன்லைனில் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சியில் 2 3M ஸ்டிக்கர் வேணும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த செல்லோ டேப் ஒன்று, சிசரு, தேவையான ஸ்க்ரூஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலைன் கீ இருக்கு. இப்போ மைக் பார்த்தீங்கன்னா நான் சோனி ECM23 மைக் வாங்கியிருக்கேன். மைக் ஓட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ டேப் வாங்கியிருக்கேன். இது ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறது. தேவையான அளவுக்கு நம்ம இது கட் பண்ணிட்டு ஹெல்மெட்டில் ஒட்டிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம இப்போ ஹெல்மெட்டில் வந்து இந்த மவுண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் எம்சில் போட்டு ஒட்டலாம். அதுக்கப்புறமா ஹெல்மெட்டில் இது திருப்பி 3M ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிடுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்லோ டேப்பை வந்து இப்படி ஹெல்மெட்டில் ஒட்டிக்குங்க. இந்த மாதிரி டேப் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மவுண்ட் எடுத்து ஒரு பென் வச்சு இந்த கரெக்டாக பொசிஷன் பார்த்து மார்க் பண்ணிக்கங்க. கரெக்டாக இந்த சென்டரும் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு பென் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எம்சில் எடுத்து, எம்சில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணணும். எம்சில் நல்லா பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து இங்கே மார்க் பண்ணி எடுத்துக்குள்ளே வர மாதிரி அப்படியே இப்படி ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்ருங்க. இப்படி எம்சில் நல்லா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மவுண்ட் எடுத்துட்டு மவுண்ட்ல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு திருப்பி இன்னொரு ஸ்டிக்கர் இருக்கும், அதையே எடுத்துருங்க. இதை எடுத்துட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பொசிஷன் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு, ஓகே இப்படி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இதை ஒட்டி விட்டுருங்க. நல்லா பார்த்தீங்கன்னா எம்சில் நல்லா இதுவாகிற வரைக்கும் நல்லா அமுத்தி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதை அப்படியே காய விட்டுருங்க. ஒரு 3-4 மணி நேரத்துக்கு இதை ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே காய விட்டுருங்க. 3 hours later. அடுத்து இந்த வெல்க்ரோ டேப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கினேன். ஸோ இதில் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து 3M ஸ்டிக்கர் இருக்குது. இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா பிரித்து நம்ம மைக்கில் ஒட்டிக்க வேண்டியதான். நம்ம மைக் கிளிப்லேயே ஒட்டிக்கலாம். ஸோ இப்படி ஒட்டிக்க வேண்டியதான். அதே மாதிரி இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் எடுத்து ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து இந்த இடத்துல ஒட்டிட வேண்டியதான். ஸோ இங்கே வேணுன்ற இடத்துல இப்படி சென்டராக ஒட்டிட வேண்டியதான். வெல்க்ரோ கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஓகே, தெரியுது. அடுத்து மைக் எடுத்து ஜஸ்ட் அவ்வளோதான் இன்செர்ட். மைக் பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டியாச்சு. ஓகே, அவ்வளோதான். அடுத்து கேமரா ஃபிட் பண்ணி டெஸ்ட் பண்ண வேண்டியதான். பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா வந்து நம்ம மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட்காக அந்த ரோப் ஒட்டுறது ஒன்று ஒட்டியிருக்கேன். அதை நான் அதை ஒட்டும்போது வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணல, அதனால தான் இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சேஃப்டிக்கு ஒரு ரோப் டைட் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் கேமராக்கு நல்லா சேஃப். ஏதாவது உடஞ்சாலும் கேமரா டக்குன்னு கீழே விழாது. ஓகே, இப்போ நம்ம இந்த கேமரா வச்சு ஒரு ட்ரையல் பார்ப்போம், பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அந்த ட்ரையல் வீடியோவும் போடுறேன் பாருங்க. ஓகே, வாங்க போவோம். வியூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. வியூ ஆங்கிள்லாம் ஓரளவுக்கு ஓகே தான், கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அமைக்க விட்ருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய் பாய்.